வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்பிள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போது நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தேனி டு திண்டுக்கல் பைபாஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பிரிவுன்னு சொல்லலாம், காற்றோன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கொடைக்கானலுக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருங்க. இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. இந்த கட் ரோட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தார் ரோட்டு வழியாக போயிட்டுருக்குங்க. தார் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆயிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா, தார் ரோட் பேஸில் சும்மா கார்னர் கார்னர் பிளாட்டா, அதாவது இங்கிட்டும் 20 அடி மண் பாதை, தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஒரு அருமையான ஒரு கார்னர் ஃபார்ம் லேண்டுங்க. 23 சென்ட் 23 சென்டா 2 சைட் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் காற்றோடு அல்லது கொடைக்கானல் பிரிவு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து பைபாஸ் வந்து இந்த ரோடு வந்து ரீச் ஆகிடலாங்க ப்ராப்பர்ட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு கார்னர் பீஸுங்க. தார் ரோடு பேஸும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, உள்ள மண்பாதையும் உங்களுக்கு வந்து முகப்பு இருக்குங்க. மொத்தம் வந்து 46 சென்ட்டுங்க. 23 2 சைட் இருக்குங்க. 23 சென்ட் வெறும் 11 லட்சம். இன்னொரு 23 சென்ட் 11 லட்சங்க. ஃபார்ம் லேண்டு தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா, பென்சிங் பண்ணலை வீடியோ எடுக்கும்போது. இப்போ போனீங்கன்னா பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. பென்சிங் பண்ணியே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு நல்லா தார் ரோடு பேஸில் நீங்கள் பாருங்கள். இதாங்க ஒரு மண் பாதை, 20 அடி பாதை. இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்னருக்கு எழுதி கொடுத்த பாதைங்க. அதாவது அப்ரூவ்டோட பாதைங்க இது. அதனால் வந்து கார்னர் பீஸுங்க. பாருங்கள், இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா செம்மன் லொக்கேஷனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடங்க. ஒரு வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குது. இதில் ஆடு மாடு கோழி பண்ணை எதாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃபியூராக எம்டி லேண்டு அது, செம்மண் பூமிங்க. நீங்கள் கமர்ஷியலாகவும் வேறு என்னென்ன நீங்கள் அதில் உள்ள பண்ணிக்கலாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 12 லட்சத்துக்கு கிடைக்காதா, ஒரு 20 லட்சத்துக்கு கூட கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கங்க. 2 பீஸாக இருக்குங்க, சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஒரு 23 சென்ட்டு 11 லட்சங்க. சரிங்களா? நேராக வாங்க, உட்காந்து பேசிக்கலாம். இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. கார்னர் பீஸு கிடைக்காதுங்க. 2 பக்கம் பாதை, அருமையான வந்து ஒரு லொக்கேஷனில். பைபாஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, காற்றோடு பிரிவிலேருந்து 4 கிலோமீட்ரு. அதுக்கு முன்னாடி அது தாண்டி பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க. வாஸ்து பிரகாரம் வந்து லேண்டு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே டாக்குமெண்ட்லாம் லீகல் பார்த்து, லாயர்கிட்ட கொடுத்து லீகல் பார்த்து ஒப்பீனியன் வாங்கி லீகல் புக்கோடு இருக்குங்க. அதை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எந்த வில்லங்கம் கிடையாது. வத்தலக்குண்டுலேருந்து 8 கிலோமீட்டருங்க. இங்கே பெரியகுளத்துக்கு 9 கிலோமீட்டருங்க. உங்களுக்கு இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் இருக்குது. இதில் சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட்டுங்க. தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 12 லட்சம் வச்சுருக்குங்க, ஒரு 14 லட்சம் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு இடம் கிடைக்குமாங்கன்னு நீங்கள் யாராவது நீங்கள் தயவுசெய்து அந்த இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இடம் அருமையான இடங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து 12 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா, 2 பேர்த்த கூட்டுவாங்க. ஜாயிண்டாக கூட பத்திரம் போட்டுங்க. தனியாக சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்க, உடச்சிட்டு மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. தயவுசெய்து சொல்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வெளிநாட்டிலேயோ லோக்கல்லையோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அருமையாக போட்டு வைங்க. இடம் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அருமையான ஒரு இடங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணாங்க. லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்க்ரீனில் வீட்டுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். நான் நேராக வந்தாலும் உங்களுக்கு வந்து இடத்த காமிக்கிறேன். இல்லை டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நமக்கு ஓனர் டைரெக்டாக தாங்க. நீங்கள் வாங்க, நேரடியாக பேசி நல்ல விலைக்கு நான் முடிச்சு விட்றேங்க. 23 சென்ட்டு வெறும் 11 லட்சம் தாங்க சொல்கிறாரு. சரிங்களா? மொத்தம் 2 பீஸாக இருக்குங்க. 46 சென்ட்டு மொத்தமாக தான் கொடுப்பாங்க, தனியாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம். 46 சென்ட்டு மொத்தம் 22 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. தயவுசெய்து சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தென்னை மரம் கூட வச்சுக்கலாம். ஒரு போரை போட்டு சோலார் போட்டு நீங்கள் இதில் ஒரு தென்னை மரம் கூட விவசாயம் கூட பண்ணிக்கலாங்க. வாட்டர் சோர்ஸுமே சூப்பராக இருக்குது. இடம் அப்படியே தார் ரோட்டு மேலே அப்படி நச்சுன்னு இருக்குங்க. சதுரமாக இருக்குது இடம் உங்களுக்கு.
இடமும் சதுரம், கார்னர் பிளாட்டுங்க. 2 பக்கம் பாதை உங்களுக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைபாஸ்லேருந்து அவ்வளோதா, ஒரு அதிகபட்சம் போனால் 1 to 1.5 கிலோமீட்டரில் தாங்க உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம். தார் ரோட்லேயே போயிடலாங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. பாருங்கள், நம்ம வெளியூர்லேருந்து வாங்குகிறோம் என்னமோ அப்படின்னு நினைக்காதீங்க. தார் ரோட்டு மேலே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த பென்சிங் பண்ணுறதுக்கு கல்லெல்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி.